வெல்கம் டு வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்றதை கவிஞர் சொல்வார். கவிஞர்களே, வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். இன்னைக்கு ஒரு பயங்கரமாக ஹிட் அடிக்கிற டாபிக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுநர் அவர்கள் இவரை பாராட்டினதுக்கு அப்புறமா விட்டாங்க ஒரு ரைடு, இடி ரைடு விட்டதில் எல்லாருமே தெரிச்சு போயிட்டாங்க. அதனால நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேரடியா பிரதமரை போய் சந்திக்காம அவரோட நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கவிஞர்களே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க சொல்வது உண்மைதான். ஆளுநர் அவர்கள் பாராட்டுக்கு பிறகு இடி ரெய்டு வந்ததுதான் திமுக மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பாக வெற்றி கொண்டாடும் விதமாக நமது முதல்வர் அவர்கள் ஒரு நடைப்பேரணி நடத்தினார் முன்னாள் ராணுவ வைத்து. அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாராட்ட ஆளுநர் பாராட்டினார். அதானே சொல்றீங்க? அதுதான் உண்மை. அதான் ஆளுநர் பாராட்ட உடனே நம்ம ஆளுங்க படுத்துட்டா அவரே பாராட்டாரு. நம்ம மேல அந்த சூரிய பார்வை, அந்த என்ன சொல்லுவாங்களே, கிரக நிலை பார்வை கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கு அது வீட்டடிக்கும் விதமா அது என்ன விஷயம் எப்படின்னா, அதை இப்படின்னு சொல்லலாம், பாராட்டுனவரு வச்சாருவர் ஒரு பஞ்சு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு இப்ப கதை. கண்டிப்பா. ஆமா. அதாவது நீங்க சொல்றது அதுக்கப்புறம் அந்த ரைடுக்கு அப்புறம் தான் முதல்வர் ஒரு டெல்லி போனதா அந்த தகவல் தானே சொல்றீங்க? ஆமா. இத கூட தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இது குடும்பத்தை காப்பாத்துறதுக்காண்டி அங்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. உண்மையில அது சரியான ஸ்டேட்மெண்ட் கவிஞர்களே. வேற யாரும் இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்லல. வெளிப்படையா சொன்னாங்களே தவிர வெள்ளைக்கொடி காட்டுறதுக்காக அப்படி இப்படி விமர்சனம் பண்ணாங்க. ஆனா தாவேக்கான்ற தலைவர் திமுகன்ற ஒரு கட்சியை ஆளுந்துச்சு விமர்சனம் செய்யறது ஒரு நல்ல உற்றுநோக்கக்கூடிய விஷயம்தான். நல்ல விஷயம்தான். ஆமா. இப்ப அதை விடுங்க, சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு வச்சு போய் பார்த்தாரு, அவர் தான் சொல்ல வரீங்க? ஆமா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களோட சேர்ந்து போய் பார்த்தாரு. அதுல அவர் சந்திரபாபு நாயுடு காரு பேசுற மாதிரி, அவர் பிரதமர் அவர்களை பார்த்து பேசுற மாதிரி ஒரு கமெண்ட் ஒண்ணு வந்திருக்குது. கவிஞர்களே, நாயுடுனாவே நமக்கு தெரிஞ்ச ஒரே நாயுடு காமாட்சி நாயுடு தலைவர் தான். வேற லெவலு. திமுகவோட மிகப்பெரிய விட்டு கொடுக்கறதுல அவருக்கு நிகர் அவர் தான். அவர் சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல அவர் கிடையாது. அவருக்கு அவரே பஞ்சு வச்சுக்குவாரு. அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவர் சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? என்ன சந்திரபாபு நாயுடு காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜி பாத்தீங்களா ஜி அப்படின்னு சொல்லி திரு பிரதமர் அவர்களை கேட்கறதாகவும், பிரதமர் அவர்கள் ஏமி காரு செப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் திருப்பி சொல்லியிருக்காரு, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவரு பிரதமர் மோடிஜி அவர்களை பார்த்து கேட்கிறப்ப ஏமி காரு அப்படின்னு சொல்லி இவர் நம்ம சந்திரபாபு நாயுடு காரு பார்த்து பிரதமர் அவர்கள் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சந்திரபாபு நாயுடு காரு என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு நம்ம முதலமைச்சரை பார்த்து பேரு பெத்த பேரு விக்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு. கவிஞர்களே, அதாவது உண்மையிலே ஒரு உற்று நோக்கக்கூடிய விஷயம் தான் நீங்க சொல்வது. அரசியல் ரீதியா பார்க்கும்போது அது சோசியல் மீடியால என்ன வேணா கமெண்ட் போடுவாங்க. பட் அதை நம்ம அரசியலா பார்க்கும்போது சில சீமானவர்கள் விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தற்போது மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நிதிஷ்குமார் பீகார் மற்றும் ஆந்திர சந்திரபாபு நாயுடு இவர்கள் இல்லை என்றால் இவர்களுக்கு மாற்றாக திமுக அடுத்த நுழையிறதுக்கு ரெடியா இருக்கு, அடுத்த வரிசையில இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலையை அவரோட அப்பா காலத்துல இருந்தே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பன். கண்டிப்பா. அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்ற கொள்கை உடையவங்க இவங்க. ஆனா இவங்க கொள்கையை பத்தி ரொம்ப அதிகமா பேசுவாங்க. கவிஞர்களே, சற்று இன்னும் டீப்பா போய் பார்க்கணும் அப்படின்னா, கூட்டணிகள் தமிழக வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்பார்க்க முடியாத கூட்டணி அமையப்பெறும் நினைக்கிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது திமுகவோட கூட்டணி பழைய கூட்டணி இந்த மும்முறை புது கூட்டணி மாறும் என்று நம்பப்படுது. என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா கூட்டணி மாறினா என்ன நடக்கும்னு அது மக்கள் கையில தான் இருக்குது. பார்த்துக்கலாம்.